பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் பிப்ரவரி 2ஆம் தேதி விசாரணைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் தலைவர் என்ற முறையில் தனது முகவரிக்கு கடிதம் அனுப்ப தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி மனுவில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அன்புமணிக்கு மாம்பழம் சின்னம் தொடர்பாக கடந்த 2025 மே மாதமே பதவிக்காலம் முடிந்த நிலையில் கட்சியின் தலைவராக நீடிப்பதாக போலி ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளதாக ராமதாஸ் மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். கட்சியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டுள்ள நிலையில் சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக தேர்தல் ஆணையம் எனக்குத்தான் கடிதம் அனுப்பியிருக்க வேண்டும் என அந்த மனுவில் அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, ராமதாஸ் தொடரக்கூடிய வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். பாமகவுக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்து அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியதை எதிர்த்து கட்சி நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு வருகிற திங்கட்கிழமை தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்காக வர உள்ளது. பாமக கட்சியின் உரிமை தொடர்பாக தலைவர் அன்புமணிக்கும் நிறுவனர் ராமதாஸுக்கும் இடையில் மோதல் நடந்து வரக்கூடிய சூழலில் கட்சிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அன்புமணி முகவரிக்கு கடிதம் அனுப்பியிருந்தது. இந்த கடிதத்தை ரத்து செய்து தனது முகவரிக்கு கடிதம் அனுப்ப உத்தரவிடக் கோரியும் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அந்த மனுவில் கடந்த 2025 மே மாதமே பதவிக்காலம் முடிந்த நிலையில் கட்சியின் தலைவராக நீடிப்பதாக போலி ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளதாக அன்புமணி மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் நிறுவனர் என்ற முறையில் தனது அங்கீகாரம் இல்லாமல் சட்டவிரோதமாக கட்சி கூட்டங்களை நடத்தி அன்புமணி உரிமை கோர முடியாது எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியிருக்க கூடாது என்றும் சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக தனக்குத்தான் கடிதம் அனுப்பியிருக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மாம்பழ சின்னத்தை யாருக்கும் ஒதுக்காமல் முடக்கும் என உத்தரவாதம் அளித்திருந்தது. ஆனால் இதுநாள் வரை சின்னத்தை முடக்கவில்லை எனவும் அதில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி டி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் வருகிற பிப்ரவரி 2ஆம் தேதி விசாரணைக்காக தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.